ஹாய் கைஸ், டுடே நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகூரில் தான் இருக்கும். நாகூர்னு சொன்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், நம்ம நாகூர் தர்காவுக்கு தான் வந்திருக்கும். இங்கே வந்ததில் ஒரு சில விஷயம் வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ணா பாப்பா எங்கேயோ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாமா? புறா இருக்காமா, ஸோ அதுதான் எனக்கு காமிக்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. தர்காக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு சில விஷயத்த வேண்டி இந்த மாதிரி பூட்டு போட்டால் அது நடக்கும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அங்கேயே ஷாப்பெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம நமாஸ்க்கு தேவையான தொப்பி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஃபாத்தியாக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே அங்கேயே சேல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஹாலில் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். நிறையா பேர் பார்த்திங்கன்னா வேறு ஊர்லேருந்து வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு போவாங்க. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு போனால் அவங்க வேண்டியது எல்லாமே ஆல்மோஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க. இதுக்கு பேக் சைடில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புறாவுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ புறா இருக்குங்க. காலைல என்ன டைமுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 10:30 கிளம்பி காலைல ஒரு 3 o'clockலாம் நம்ம நாகூர் தர்கா கிட்ட வந்துட்டோம். நடுவில் ஒரு டீ போட்டு அப்படியே வந்துட்டோம். நைட் டைமில் வந்து நான் அதிகமாக விலாக் எதுவும் பண்ணல, டேரெக்டாக அப்படியே வந்துட்டோம். ஸோ நம்ம எதில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காரில் தான் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட கூட இருக்க நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பிட போயிட்டாங்க. இப்போ என்னையும் கூப்பிடுவாங்க. அவங்க இருந்தால் எனக்கு இந்த மாதிரி பேச முடியாதுன்னு சொல்லி தான் அவங்கள அமுச்சுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேங்க. ஓகே, நான் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தர்காவில் என்னென்ன பண்ணேன், எப்படிலாம் இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ நம்மளோட கார் அங்கே இருக்குங்க. கிட்டத்தட்ட அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ தூரம் நடக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டே கால் பண்ணி கேட்டேன் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நேராக அங்கே இருக்கேன்ட்டாங்க. இது வந்து தர்காவுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட். அங்கே தான் நம்ம போய்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்க, மார்னிங் போய்ட்டு ஒரு செட் பூரி அண்ட் தென் ஒரு மெதுவோடு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் எங்கே போகிறேன்னா, ஸோ இந்த நாகூர் ஸ்வீட்டில் வந்து பூந்தி வாங்க சொன்னாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த பூந்தி வாங்கிட்டு இந்த கடையிலேருந்து கிளம்ப போகிறோம். இனிமேல் வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பீச் இருக்காமா, அந்த பீச் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். பீச்சுக்கு இந்த காஸ்டியூம் நல்லா இருக்காது, நம்ம ஸ்லீப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். சென்னையில் நான் பீச் போயிருக்கேன்ல, கிட்டத்தட்ட நான் அந்த சென்னை பீச் வந்து மெரினா பீச் போயிருந்தேன் லாஸ்ட் டைமு. அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு இந்த பீச்லேருந்து நடக்கிறது கொஞ்சம் பக்கமாக இருக்குது. மண்ணுமே எனக்கு அந்தளவுக்குள்ளே போகலை கால். சென்னை பீச்சில் தான் நடக்கிறதுக்கே நான் நொந்து போயிட்டேங்க. அந்தளவுக்கு மண்ணும் அதிகமாக இருந்துச்சு, டிஸ்டன்ஸும் அதிகமாக இருந்துச்சு.
ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக வரேன். இந்த சர்ச்சுக்கு வந்தால் நார்மலாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு தான் நினச்சேன். பட் இதை கார் பார்க் பண்ணுறதுக்கே நம்ம இவ்வளோ தூரம் போனோம்னு எதிர்பார்க்கல. எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஸோ இங்கேருந்து நேராக நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு எப்படி இருக்கும் என்னன்னு தெரில, பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ நான் போகிறேன்ல, இந்த சர்ச் தான் மெயின் சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு சொல்லி 4 கார்னர்லேயும் 4 சர்ச் இருக்குது. இதுதான் வந்து பெரிய சர்ச். ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். ஆக்சுவலாக கீழே ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எப்போவுமே சர்ச்சில் ப்ரேயர் வைப்பாங்க. பட் இந்த சர்ச்சில் எப்படின்னு தெரில. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒரு ப்ரேயர் இருக்கலாம், இல்லை ரெகுலராகவும் இந்த சர்ச்சில் ப்ரேயர் இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு கரெக்டாக தெரிலங்க. ஸோ நான் மேலே ஏறுறேன். மேலே என்ன இருக்குதுன்னு தெரில, போய் பார்க்கணும். ஸோ கீழே சர்ச் இருக்கிற மாதிரி தாங்க மேலே இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருன்ட்டு. ஸோ கீழே இருக்க ப்ரேயரை அப்படியே இங்கே ஸ்பீக்கரில் கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இப்போ இங்கே தனியாக இருக்கேன். பட் எங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னே தெரிலங்க. என்னை விட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்கெல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் மட்டும் தொலையாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்ச்சை பார்த்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது லொக்கேஷன் இருந்தால் அங்கே போவோம். இல்லாட்டி நாமக்கல் சைடு போக வேண்டியதான். அந்த சர்ச்சு போயிட்டு வந்து அப்படியே வெளில வந்தோன்னா அப்படியே நேராக கடைசி வரைக்கும் போனால் பீச் வரும் அப்படின்னு நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச் போயிட்டோங்க. சர்ச் போயிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம டோட்டலாக நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு சொல்லி 4 சர்ச் இந்த இடத்துல இருக்குது. வேளாங்கண்ணி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் அதில் மெயின் சர்ச்சை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். மீதி இருக்க ஒரு 3 சர்ச் இருக்குது, அதை பார்க்கல. ஏன்னா நம்ம ஓன டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் நமக்கு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சர்ச்சை மட்டும் பார்த்துட்டு, அண்ட் தென் நாங்கள் இதுக்கு பேக் சைடில் அப்படியே நடந்தோன்னா பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சை போயிட்டு அந்த வியூவை பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டோங்க. இன்றைக்கி சண்டே நாளையா இல்லை நார்மலாகான்னு தெரில, அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. பீச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ பேர் இருக்காங்க. நிறையா கூட்டம் இருந்துச்சு. ஸோ ஒரு குளிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் இருந்தோம். அத்தனை பேர் குளிச்சிட்ருக்காங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கிறத பார்த்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டனாக நம்ம காருக்கு இடத்துக்கு வந்துட்டோங்க. நான் மட்டும்தான் இப்போ வந்து காரில் ஏறி உட்காந்துருக்கேன். இன்னும் நம்மளோட ஃபேமிலி யாருமே வரல. எல்லாமே இப்போ தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. எனக்கு விஷயம் என்னமோ சொல்லலான்னு இருந்தாங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி வெளியில் ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போனாலே மோஸ்ட்லி வந்து உங்கள் பட்ஜெட் இவ்வளோன்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த பட்ஜெட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பட்ஜெட் தாண்டியும் போயிடும் சம்டைம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரி நம்ம அமௌண்ட்டு கொடுக்கலான்னு எடுத்தோன்னா அப்படியே கையோட பர்ஸே வாங்குறங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் அப்புறம் ஒரு சில ஜூஸு இல்லை ஐஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது நார்மலாக இருக்க வேல்யூவோட டபுள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இது என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு சில இடத்துலலாம் கடுப்பாயிடுச்சுங்க. நார்மலாக ஒரு ஜூஸ் 10 ரூபானா அந்த இடத்துல 20 ரூபாங்கிறாங்க. ஒரு ஓரளவுக்கு அமௌண்ட் வச்சுக்கலாம், இந்த அளவுக்கு வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக விலையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ட்ராவல் போனாலே உங்களோட திங்ஸு அப்புறம் நீங்கள் எல்லாமே கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அண்ட் தென் ஏதாச்சும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னா எது வேணாலும் சாப்பிடுங்க. இல்லை நம்ம ப்ரைஸ் பார்த்து சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டுருங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு 20 ரூபா 10 ரூபா இருந்துச்சுன்னா அதே வந்து இங்கே 30 ரூபா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸ் கேட்டிருந்தீங்கன்னா அப்புறமேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் கேட்கலன்னா அது ரொம்ப போயிடும். ஸோ அவ்வளோதாங்க. இது நான் இன்றைக்கி நோட் பண்ணேன். தேங்க்யூ.